ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கோயில்பட்டி ஹெவன்லி ஜாய் ஊழியங்களின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். christchoir.com வியூவர்ஸ் உங்கள் யாவரையும் இந்த பாடல் பிறந்த கதை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்திலே சில பாடல்களை நாம் அதனுடைய பின்னணியத்தை அறிந்து அந்த பாடல்களை உணர்ந்து கருத்தோடு கர்த்தரை பாடி நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் எங்களிடத்தில் தொலைபேசியின் மூலமாக அந்த பாடல் பிறந்த கதையின் பின்னணியத்தை அறிந்து அந்த பாடல்களை பாடி மகிழ்ச்சி அடைந்ததை எங்களோடு தொலைபேசியில நீங்கள் பேசினீர்கள். இன்னும் உங்களுடைய கருத்துக்களை christchoir.com நீங்கள் தெரிவிக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உங்கள் மத்தியிலே சில பாடல்களின் பின்னணியத்தை நாங்கள் சொல்லி உங்கள் மத்தியிலே சில பாடல்களை நாங்கள் பாட இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இரவு வேளையில 9 மணி முதல் 10 மணி வரை இந்த பாடல் பிறந்த கதையை நீங்கள் கேட்டு நீங்களும் எங்களோடு சேர்ந்து பாடி தேவாதி தேவனை உயர்த்தும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஆரம்பத்தில் நம்ம எப்பயுமே பார்த்தோம்னா ஆண்டவரை துதிப்போம், இல்லைன்னா ஒரு ஸ்தோத்திர பாட்டு, இல்லைன்னா ஒரு மங்கள பாடல், இப்படி தான் ஆரம்பிக்கும் இல்லையா? இன்றைக்கும் அதே போல தான் ஒரு மங்கள பாடல் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த பாடல் என்ன நம்ம பாடுறதுக்கு முன்னாடி இது எழுதின விதம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சூழல் தான், ஆனால் எழுதின குடும்பம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்கிங்களா? இயேசுவையே அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்த 3 பேர், அண்ணன் தம்பி 2 பேர், 3 பேருமே சேர்ந்து போதகர்களாக மாறி இருந்திருக்காங்க. ஆண்டவரே அறியாத குடும்பத்தில் அவ்வளோ ஸ்பெஷலான அந்த குடும்பத்தில் இருந்த மூத்த அண்ணன் தான் இந்த பாடலை எழுதினார். அவர் பேர் வேதமுத்து மாசிலாமணி. அவர் தான் இந்த பாடலை எழுதினது. பாருங்க, அவங்க 1885ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். அப்புறம் திருவண்ணாமலையில் குருவானவராக இருந்து ஊழியம் செய்தார். ஊழியம் செய்யும் பொழுது அநேக பாடல்களை ஏற்றிருக்கிறார். ஒரு சில பாடல்களை சொன்னாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆரிவர் ஆரோங்கிற ஒரு கிறிஸ்மஸ் பாடல், ஆனந்தமே ஜெயா ஜெயா அப்படிங்கிற புத்தாண்டுக்கு பாடுகிற பாடல், வந்தனம் வந்தனமேங்கிற ஒரு உற்சாகமான பாடல், எவ்வளோ அழகான பாடல்களை எழுதினவர். அவர் எழுதின ஒரு பாடலை தான் இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஸ்தோத்திர பாடலாக பாட போகிறோம். ஆண்டவர் படைத்த சிருஷ்டிப்புகள் யாவையும் நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்தணும். அவர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு இந்த பாடல் சொல்லுகிறது. சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் என்ற ஒரு அருமையான ஸ்தோத்திர பாடல். நாங்கள் பாடும் பொழுது எங்களோடு இணைந்து நீங்களும் சேர்ந்து பாடி கர்த்தர் செய்த நன்மையாவையும் நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வாங்க. சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏகுணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா. அருள் திரு அன்பார் ஸ்தோத்திரம், நித்தமும் உமகடியார்களின் ஸ்தோத்திரம், நித்தமும் உமகடியார்களின் ஸ்தோத்திரம், ஆர்மனமே ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா.
தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம். உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மானேசா. ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம். உனது தரும் அன்புக்கே ஸ்தோத்திரம் மானேசா. ஸ்தோத்திரம். மகிழோடு ஜப ஒளி மாலையில் ஸ்தோத்திரம். மகிழோடு ஜப ஒளி மாலையில் ஸ்தோத்திரம். தாராய் துணை ஸ்தோத்திரம். இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம் மானேசா. சீர்மிகுவான் புவி தேவா ஸ்தோத்திரம். சீருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். சீருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏர்குடனே ஸ்தோத்திரம். அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மானேசா. ஒண்டே ஒண்டே என்கிற ஆங்கில பாடலை சென்னை பட்டணத்திலே பாடி ஆண்டவரின் அன்பை அனைத்து இளம் வாலிபர்கள் மத்தியிலே அறிமுகம் செய்த மோசஸ் என்கிற ஒரு வாலிபன் அனைவராலும் ஒண்டே மோசஸ் என்கிற பெயரோடு அழைக்கப்பட்டார். தன் சிறு வயதிலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். 1984 ஆண்டு தன் வாழ்வில் ஆண்டவரின் சித்தம் என்னவென்று தெரிந்து கொள்ள 7 நாட்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உபவாசம் இருந்து தன்னுடைய ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக தேவனுடைய சமூகத்திலே அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த மனிதனை தேவன் வல்லமையாக எடுத்து பல இடங்களிலே ஊழியங்களிலே பாடல் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துவாரா என்று நீங்கள் நினைக்கலாம். தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஒருமுறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரசாலை என்கிற ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு பெரிய நற்செய்தி கூட்டம் ஒன்று ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. அதிலே போதகர் மார்ட்டின் ராபர்ட் என்கிற போதகர் செய்தியாளராகவும் சுவிசேஷகர் ஒண்டே மோசஸ் அவர்கள் பாடல் ஆராதனை நடத்தும்படியாக இருவரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த கூட்டத்திலே அருமையான போதகர் மார்ட்டின் ராபர்ட் அவர்கள் சங்கீதம் 46:7 அதை ஆதாரமாக வைத்து, அந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்கிற வசனத்தை மையமாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தார். இந்த வசனம் ஒண்டே மோசஸுடைய வாழ்க்கையில அது இடைபட ஆரம்பிச்சது. உடனே செய்தி முடிவடைகிற நிலைமையிலே
அவர் அந்த பாடல் வரிகளை எழுத ஆரம்பித்தார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பாடலை கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்தார். அந்த 4 நாட்கள் கூட்ட முடிவிலே அவர் அந்த பாடலுக்கு ராகத்தையும் அமைத்து அந்த பாடலை மிகவும் அருமையாக இயற்றினார். எரிகோ போன்ற சோதனைகள், செங்கடல் போன்ற பிரச்சனைகள் நாம் அதை கண்டு பயப்பட தேவையில்லை. என்ன வந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த பாடலை பாடுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை எரிகோ போன்ற சோதனைகளோடு, ஒருவேளை செங்கடல் போன்ற பிரச்சனைகளோடு, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட கஷ்டத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அங்கலாய்ப்போடு இருக்கலாம். இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், நமக்கு துணையாய் இருக்கிறார், நமக்கு கேடகமாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்த்திடுவாய். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்த்திடுவாய், சீயோனில் சேர்த்திடுவாய். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். சேனை கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார்.
தாங்கிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன். பாடல் பிறந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நாம் இப்போதும் ஒரு பாடல் பிறந்த கதையை கேட்போமா? நாம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும், நம்முடைய துன்பமான, இன்பமான, சோதனையான நேரத்திலும் கூட நம் ஆண்டவரை துதித்து பாடுவது நம்மளுடைய வழக்கம். அதுபோலத்தான் யூத மக்களும் தங்களுடைய முக்கியமான பண்டிகை நேரங்களில் எருசலேம் பட்டணத்திலே சென்று தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துவது அவர்களுடைய வழக்கமாயிருந்தது. அப்படி அவர்கள் செல்லும் நேரங்களில், அந்த நாட்களில் பிரயாண வசதிகள் இல்லாத நேரத்திலும் கூட அவர்கள் கால்நடையாகவே அங்கு சென்று தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துவார்கள். அவ்வாறு அவர்கள் செல்லும் நாட்களுக்கு அநேக நாட்கள் கூட எடுக்கலாம். அவ்வாறு செல்லக்கூடிய அந்த நாட்களில் அவர்கள் தங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் அதையும் தங்களுடைய பயனுள்ளதாக கழிப்பதற்காக ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே செல்வார்கள். அவ்வாறு அவர்கள் பாடுகிற அந்த துதி பாடலுக்கு பெயர்தான் பயண வழிபாட்டு சங்கீதங்கள் ஆகும். இவ்வாறு பாடப்பட்ட பயண வழிபாட்டு சங்கீதங்கள் நம்முடைய வேத புத்தகத்தில் தாவீதின் சங்கீதத்தில் சங்கீதம் 120 முதல் சங்கீதம் 134 வரை உள்ள பாடல்கள் எல்லாம், சங்கீத பாடல்கள் எல்லாமே பயண வழிபாட்டு சங்கீதங்களாக அழைக்கப்படுகிறது. இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் சங்கீதம் 121 அடிப்படையாக கொண்டுதான் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்கின்ற ஒரு அருமையான கீர்த்தனை பாடலை கயத்தாரை சேர்ந்த பாகவதர் ஐயாத்துரை அவர்கள் பாடியுள்ளார்கள். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பக்கபலமாயிருந்து நம்முடைய காலை தள்ளாட ஒட்டாமல் நம்மளை காக்கிற தேவனாய் இருந்து, நம்மளுடைய நிழலாய் இருந்து, எல்லா தீமைக்கும் நம்மளை விலக்கி காக்கிற தேவனை நாம் போற்றி பாடுவோமா? கண்களை ஏறெடுப்பே விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை என்ற நோக்கேவாறு கண்களை ஏறெடுப்பே. தள்ளாட ஒட்டா ஊரங்காது காப்பவர், காலை தள்ளாட ஒட்டா வேளையில் நின்று வேலரை காத்தவர், வேளையில் நின்று வேலரை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பே.
சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பே. எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கிய, எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், நல்லாத்துமாவையும் நாள்தோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே. மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பே. விண்மண்ணுண்டாக்கிய வித்தகரிடமிருந்து, விண்மண்ணுண்டாக்கிய வித்தகரிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே. மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பே. இந்த பாடல் பிறந்த கதை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற christsquare.com வியூவர்ஸ் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்னும் ஒரு பாடல் பிறந்த கதையை நாம் கேட்கலாம். பொதுவாக பாடல்களை எழுதிய பிறகுதான் ராகம் அமைப்பது வழக்கம். ஆனால் இங்கோ மாறாக நடந்திருக்கிறது. ராகத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அமெரிக்க பிரபல பாடல் ஆசிரியர் ஃபேனி ஜேன் அவரை பார்ப்பதற்காக ஒரு இசை வல்லுனர் தோவன் அவர் வந்தார். அப்பொழுது ஃபேனி ஜேனை பார்த்து கூறினார், நான் ஒரு அருமையான ராகம் அமைத்திருக்கிறேன், அதற்காக ஒரு பாடல் பாட முடியுமா என்று சொல்லி கேட்டார். அடுத்த அரை மணி நேரத்திற்குள் ஃபேனி அழகான ஒரு பாடலை ஏற்றினார். அதுதான் இயேசுவின் கைகள் காக்க. ஏசாயா 41:10 இவ்வாறாக கூறுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம், இயேசுவின் கரம் நீதி உள்ள கரம், நம்மை காக்கிற, அரவணைக்கிற, ஆசீர்வதிக்கிற கரம். இவ்வளவு அருமையாக இயேசுவின் கரங்களை வர்ணனை செய்த அந்த ஃபேனி தான் 6 வார குழந்தையாக இருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தவறான சிகிச்சையின் நிமித்தமாக தன் கண் பார்வையை இழந்தார். இப்படி பார்வையற்றவராக இருக்கிற அந்த ஃபேனி தான் கூறுகிறார், இயேசுவின் கைகள் காக்கும் என்று. நாம் யோசிச்சு பார்ப்போம், நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? 95 வயது வரை இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்த ஃபேனி அநேக பாடல்களை இயற்றினார். அவர் இயற்றிய பாடல்களில் சிறந்த ஒரு பாடல்தான் இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன். இதோ இந்த பாடல். கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சுகிப்பே. பாழிங்கு கடல் மீதும் மாட்சி நகர் நின்றும் தூதரின் இன்ப கீதம் பூரிப்புண்டாக்கிடும். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சுகிப்பே.
நீங்குமே, வாதைக்கும் துன்பம் நோவும் விரைவில் தீருமே. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சுகிப்பே. இயேசு என் இன்ப கோட்டை, எனக்காய் மாண்டோரை சார்ந்தென்று நிற்பே. நீரே நித்திய கண்மலை, காத்திருப்பேன் அமர்ந்து ராக்காலம் நீங்கிட, பேரின்ப கரை சேர மாஜோதி தோன்றிட. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சுகிப்பே. அருமையான christsquare.com நேயர்களே, தொடர்ந்து பாடல் பிறந்த கதை என்பதான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வாரீங்க. அநேக பாடல்களின் பின்னணியில் உள்ள ஒவ்வொரு சம்பவத்தையும், அந்த பாடல் பிறந்த அந்த கதையையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வாரீங்க. இப்பொழுது கூட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தேவநேசன் மேசியா தாஸ் என்று 2 சின்ன பிள்ளைங்க அவங்க பள்ளிக்கு போகிறதுக்கு முன்பாக சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இது எனக்குள்ளது உனக்குள்ளது அப்படின்னு ஒரு சண்டை அவங்களுக்குள்ளாக போய் கொண்டு இருக்குது. இதை பார்த்து அந்த தகப்பனார் அவங்களை சமாதானப்படுத்தி அவங்க பள்ளிக்கு அனுப்பி வச்சிடறாரு. ஆனாலும் கூட இந்த சம்பவம் அந்த தகப்பனாரின் மனதில் உறுத்தி கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவருடைய மகன்களுக்காக அவர் எழுதிய பாடல் தான் நீ உனக்கு சொந்தம் அல்லவே நேசா தாசா என்பதான ஒரு பாடல். ஆமாங்க, இந்த பாடல் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அநேக திருச்சபைகளை நம்ம பாடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த பாடலை எழுதியவர் அருமையான சாட்சியாபுரம் பகுதியை சார்ந்த தேவ சகாயம் என்பதான ஒரு கவிஞர். அவர் இந்த பாடலை எழுதப்பட்ட அடிப்படை என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சொந்தமானவர்கள். அவர் கல்வாரி சிலுவையில வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்ம அவருடைய மகளாக ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டார். கல்வாரி காட்சியை அடிப்படையா வச்சு எழுதுனதான் இந்த பாடல். நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நிமலன் கிறிஸ்து நாதருக்கே நீ சொந்தம். அவர் சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தார், அவருடைய திருவிழாவிலும் இரத்தங்கள் காயங்களை நாம் பார்க்கிறோம் என்பதாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய பாவத் ஆசை வருகுதோ, பிழைக்கினும் அவருக்கே நீ பிழைப்பாயே, மரித்தாலும் ஆண்டவருக்கென்று நீ மரிப்பாயே என்பதான இந்த பாடல் வழிகளை அழகாக அந்த கவிஞர் எழுதுகிறார். இந்த நிலையான கிறிஸ்தவ வாழ்வை பிரதிபலிக்கும் இந்த பாடலை அந்த கவிஞர் தேவ சகாயம் எழுதியுள்ளார். இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் பாட கேட்போம். சொந்தம் நீயுனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திருரத்தம் ரத்தம் திருவிழாவை அணியுது பாரே. வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கே வா.
இயேசுவை விட்டு எங்கேயாயிலும் மறைந்து திரிவாயோ. சந்ததமுனதிதயன் காயமும் சுவாமி கிறிஸ்தினுடையதல்லவோ, நீயுனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவதாசை வருகுதோ, பசாசின் மேலே பாற்றமுனக்கு திரும்ப வருகுதோ. அழியும் நிமிஷதாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே, நீயுனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரியினும் அவர்க்கே மாறிப்பாயே. உழைத்து மரித்தும் உயிர்த்த நாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய், நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி, நீயுனக்கு சொந்தமல்லவே. நீயுனக்கு சொந்தமல்லவே. நீமலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. அது 1987 வருடம். இந்திய தேசத்தோட தென்முனையான கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஜெப கூட்டம் சகோதரர் துதி சங்கர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த ஜெப கூட்டங்கள் மத்தியில் ஒரு உபவாச கூட்டமும் நடைபெற்றது. அதில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஒரு போதகர் வந்தார். அந்த சூழ்நிலையில் பாருங்கள், ஒரு சிறப்பு பாடலாக ஒரு சகோதரர் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு போதகர் வந்து ஒரு பாடல், ஆவியானவர் குறித்த பாடல்கள் பாடுகிறார். அந்த பாடல் அந்த மேடையிலிருந்து அவர் பாடும் பொழுது அங்கே ஒரு பெரிய கிரியை உண்டாகிறது பார்க்க முடிகிறது. அப்போ ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அங்கே உட்காந்துருந்த அந்த போதகருக்கு நம்மளால் இப்படி ஒரு பாட்டு எழுத முடியலேன்னு மிகுந்த பாரம். அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறாரு, எனக்கு இந்த பாடல் எழுதணும் ஆண்டவரே, இதற்கான வரத்தை எனக்கு தாருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல அவர் ஜோம் பண்ணுறாரு. அந்த போதகர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரோட பின்னணி என்னன்னு தெரியுமா? இந்த பாடல் அநேகருக்கு தெரிந்திருந்திருக்கும், ஆனால் அந்த பாடல் எழுதினவரை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சிறு வயதில் போலியோ நோயினால் தன்னோட கால்களை இழந்தவர் தான் அப்போ அந்த போதகர். தன்னை சுற்றி இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுகிறத பார்க்கும் பொழுது தன்னாலேயும் துள்ளி குதித்து ஓடி விளையாட முடியலேன்னு ஏக்கம் கொண்டவர். இராணுவ வீரர்கள், காவல்துறை வீரர்கள்லாம் போகும் பொழுது அவங்க நடக்கிறத பார்த்து தானும் இப்படி நடக்கணுமே, வீரமாக நடக்கணுமே நினைத்தவர். ஆனாலும் அவர் வாழ்க்கையில் அந்த குறைவு அவரை ரொம்ப நோகடிச்சிருந்தது. இருந்தாலும் சிறு வயதிலேயே ஆண்டவரோட அரவணைப்பிலே வளர்ந்தவர். சின்ன வயதிலிருந்தே வேத வசனங்களை மனப்பாடமாய் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்தவர் தான் அந்த போதகர். அநேகருக்கு தெரிந்திருக்கும், கண்டுபிடித்திருப்பீங்க. போதகர் சாம் ஜெபத்துரை அவர்கள் தான். அவர்கள் எழுதின அன்றன்றுள்ள அப்பம் அப்படிங்கிற புத்தகம் அநேகர் வாசித்திருப்பீங்க. எல்லார் வீடுகளிலும் அந்த நாட்களில் அது ரெகுலராக போகப்பட்டிருந்துச்சு. அநேகர் அந்த புத்தகத்தை வாசித்தார்கள். அந்த அன்றன்றுள்ள அப்பத்தை எழுதுகிற அந்த சாம் ஜெபத்துரை என்ற போதகர் தான் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மேடையில் அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார். ஆவியானவரை குறித்ததான ஒரு பாடல் தனக்கு வேண்டும் என்று மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தார். சென்னை திரும்பி வண்டியில் போய் கொண்டிருக்கும் பொழுதே, வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே அவர் வாயில் பாடல் வரிகள் உருவாகுது. ஆண்டவரத்தில் அவர் கேட்டார் இல்லையா, ஆண்டவர் பாடல் தருகிறார். இவருக்கே புரியல.
உடனே அந்த வார்த்தைகளை அவர் பாடிக்கொண்டே வருகிறார். வந்து இறங்கணுன்னே அவர் கூட அவர் இசை அமைக்கிறதுக்கு மிகுந்த உதவியாக அவர் கூட இருக்கிற சகோதரர் அகஸ்டின் அப்படிங்கிறவர்கள் அந்த பாடல்கள் வரிகளை சொல்கிறார். அந்த வரிகளை அவங்க எழுதுகிறாங்க. எழுதி அப்படியே அந்த பாடலை அவங்க இசையமைச்சு அதை பாட ஆரம்பிக்கிறாங்க. 1988 இந்த பாடல் உருவாகுது. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவருங்கிற அருமையான பாடல். இந்த பாடல் உருவாகி 1990 திருப்பத்தூரில் நடந்த ஒரு உபவாச கூட்டத்தில் இந்த பாடல் வெளியிடப்படுகிறது. பாருங்க பிரியமானவர்களே, அந்த பாடலை அவர் ஆண்டவரத்தில் கேட்ட மாத்திரத்தில் அவர் வண்டியில் போகும்போதே அந்த பாடலை ஆண்டவர் கொடுத்தார். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தெய்வமே, ஆவியானவரே என்னோட கூட இருங்க. சீனாய் மலையில் அன்னைக்கு இறங்கி வந்தீங்களே, இன்னைக்கு எங்கள் மத்தியிலையும் இறங்கி வாருங்கன்னு சொல்லிட்டு ஆழமான கருத்துக்களை கொண்ட அப்பேற்பட்டதான பாடல் இன்றும் பாடப்படும் பொழுது அநேகர் மத்தியிலே ஒரு விடுதலையையும் ஆவிக்குரிய வரங்களையும் கொடுப்பதாக இருக்கிறது. இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. christsquare.com வியூவர்ஸ், உங்கள் யாவரையும் மீண்டுமாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பாடல் பிறந்த கதையின் மூலமாக ஒவ்வொரு பாடல்களின் பின்னணியத்தை அறிந்து நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருப்பீங்க என்று விரும்புகிறோம். உங்களுடைய கருத்துக்களை christsquare.comக்கு தெரிவிக்கும்படியாக, ஹெவன்லி ஜாய் ஊழியர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் 9 மணி முதல் 10 மணி வரை உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தி நம்முடைய பழைய கீர்த்தனை பாடல்கள் அது உருவான அந்த பின்னணியத்தை அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பாடல் பிறந்த பின்னணியத்தை அறிந்து இந்த நாளிலே சில பாடல்களை பாடி உங்கள் உயர்ந்த நாமத்தை மகிமைப்படுத்தினோம். முதலாவது உம்மை துதித்து பாடினோம். நீரே எங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். இஸ்ரவேலை காக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை உயர்த்தி பாடினோம். நீர் எங்களை காக்கிற தேவன். ஆண்டவரே, இறுதியாக ஆவியானவரே எங்க மத்தியில வாங்க, நீங்க பிரசன்னராக வாங்கன்னு சொல்லி சீனாய் மலையில இறங்கின தேவன். ஆண்டவரே, எங்க மத்தியில வாங்கன்னு சொல்லி தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக ஆண்டவரே இந்த பாடல் வழியாக ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய இல்லத்திலும் நீர் இறங்கி பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பற்பல தேவைகளோடு, கஷ்டங்களோடு, துக்கத்தோடு, வேதனையோடு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பாடினது போல எரிகோ போன்ற பிரச்சனைகள், சோதனைகள் ஆண்டவரே இவர்களுக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாற்றி ஜெய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை மாற்றி எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்களை இந்த பிள்ளையுடைய இல்லத்திலே ஆண்டவரை தனிப்பட்ட வாழ்க்கையில, தொழிலில் எதிர்பார்க்கிற நன்மையான காரியத்தை நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே இந்த பாடல் பிறந்த கதையின் பின்னணியத்தை அறிந்து உம்மை பாடினோம். ஆண்டவரே, அந்த பாடல் வரிகள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியும் எங்க வாழ்க்கையில இன்னும் ஒரு பலத்தையும் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் இந்த பாடல் பிறந்த கதையின் மூலமாக நாங்கள் இன்னும் உம்முடைய சமூகத்திலே பாடல்களை ஆண்டவரே உண்மையாக, ஆவியோடு, கருத்தோடு, உண்மையோடு பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வறுமையாக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநைக்கமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.